மயிலாடுதுறையில் சிபிஎஸ்இ பள்ளி என்ற பெயரில் மெட்ரிகுலேஷன் நடத்தி வந்த தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவேரி நகரிலும் கருவழக்கரையிலும் அழகுஜோதி என்ற பெயரில் செயல்பட்டு வந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி தங்களுக்கு சிபிஎஸ்இ அங்கீகாரம் இருப்பதாக பொதுமக்களிடம் விளம்பரப்படுத்தி கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வந்தனர். இதை அறிந்த பெற்றோர் அந்த பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்க தீய சக்தி அரசை வலியுறுத்தினர். பொதுமக்கள் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சமீப காலமாக குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பது போல் திமுக அரசு காட்டிக்கொள்வதெல்லாம் திட்டமிட்ட நாடகமே என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு வந்து ஆதம்பாக்கத்தைச் சேர்ந்த நகைக்கடை அதிபர் மகனை கடத்தி கொலை செய்ய திட்டம் தீட்டிய வழக்கில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா மற்றும் 5 பேர் சிக்கினர். இந்நிலையில் ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா காவல்துறையினரை நாட்டு துப்பாக்கியால் சுட முயன்றதாகவும் அதற்குள் காவல்துறையினர் சுதாரித்துக் கொண்டு அவரை சுட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவல்துறையின் நடவடிக்கைகளில் பலத்த சந்தேகம் அடைந்துள்ள பொதுமக்கள் இரவுகளில் மட்டும் ரவுடிகள் கைது, கால் முட்டிக்கு கீழே மட்டும் குறிப்பார்த்து சுடப்பட்டது போல் பாவனை, கை கால்களில் மாவுக்கட்டு என்பதெல்லாம் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக காவல்துறைக்கு இப்போது நாடகம் போல் மாறிவிட்டது என்று பொதுமக்கள் கடுமையாக விமர்சிக்கின்றனர்.